ரௌத்திரம் பழகு. பலவீனமாகி போகுதே, ஏரிகள் எல்லாம் வீட்டு மனைகளாகுதே. 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 புதுசாக வீடுகள் கட்டணுனாலோ குடியிருப்புகள் அமைக்கணுனாலோ கண்ணை மூடிட்டு அரசுகள் தேர்ந்தெடுக்கிற இடம் எதுன்னு பார்த்தோம்னா ஏரிகளாகவும் குளங்களாகவும் குட்டைகளாகவும் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு திட்டத்துக்கு ஏரி ஸ்கீம்னு பேர் வச்சு அந்த இடத்துல வந்து மனைகளை விற்று வீடுகள் கட்டினதை வந்து நம்ம கண்கூட பார்க்க முடியுது. அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்கிற முகப்பேர் ஏரி ஸ்கீம்னே அதுக்கு பேர். அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு வந்து முகப்பேர் ஏரி ஸ்கீம் முதல் பிரதான சாலை, இரண்டாவது பிரதான சாலைன்னு அந்த ஏரியாவே நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஏரி இருந்த இடம் வந்து இன்றைக்கி குடியிருப்புகளாக மாறியிருக்கு. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஏரி இருந்த இடத்துல தண்ணீர் பிரச்சனை அவ்வளோ தலைவிரிச்சாடுதுன்னு அங்கே இருக்கிற மக்கள் நம்மள்கிட்ட புலம்புறாங்க. பெரிய ஏரி குளம் இருந்த ஏரியா, தண்ணி பிரச்சனை தான் இங்கே கொஞ்சம். போர் வாட்ரு தான் இங்கே ஃபால்ட்டு. போர் வாட்ரு, மெட்ரோ வாட்டரும் இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. லைன் இது வரையும் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. டேங்க்லாம் கட்டியிருக்காங்க, ஆனால் இது வரையும் ஒரு 3 வருஷம் ஆகுது. தண்ணி கொஞ்சம் இங்கே கஷ்டம் ஏரியாவில். அவ்வளோ பெரிய ஏரியா வந்து ஒரு சின்ன ஒரு குளம் கூட வைக்காமல் அந்த இடத்த வந்து மூடி மண் போட்டு நிரப்பி ஒரு குடியிருப்பாக மாற்றிட்டோம். அடுக்கு மாடிகளை கட்ட அரசாங்கம் ஏரியை கூறி வைக்குது. அடுக்கு மாடிகளை கட்ட அரசாங்கம் ஏரியை கூறி வைக்குது. அரசும் தனியாரும் முட்டி மோதுகின்றனர். அரசும் தனியாரும் முட்டி மோதுகின்றனர். நீர்நிலைகளை ஏனோ காணாமல் செய்கின்றனர். நீர்நிலைகளை ஏனோ காணாமல் செய்கின்றனர். பலவீனமாகி போகுதே, ஏரிகள் எல்லாம் வீட்டு மனைகளாகுதே. பலவீனமாகி போகுதே, ஏரிகள் எல்லாம் வீட்டு மனைகளாகுதே. முகப்பேர் ஏரியாவது நம்ம பார்க்கல, நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குற ஒரு ஏரி வந்து அம்பத்தூர் ஏரி. சென்னையை சுற்றி இருக்கிற ஐயப்பாக்கம், அத்திப்பட்டு போன்ற ஏரியாக்களில் வந்து நிறைய ஏரி குளங்கள் இருந்ததற்கான சான்றுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதையொட்டி நாங்கள் எல்லாமே அங்கே போனோம். அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் இருக்கிறதால இங்கே டன்லப், ப்ளூ ஃபேக்ட்ரி, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலைகள் வந்து இப்போ தொழிற்சாலைகள் ஏங்களா டன்லப்லாம் மூடி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இருக்கிற சின்ன சின்ன யூனிட்டாக நிறையா தொழிற்பேட்டை பகுதி இருக்கிறதால அந்த கழிவு நீர்கள் பூராவும் இங்கே தான் வந்து கலக்குது. இங்கே வந்து குப்பையை அகற்றுறதுக்கு இடம் இல்லாததால் நகரத்தில் இருக்க குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஒரு பெரிய மலை போல் இங்கே குவிச்சு வச்சுருக்காங்க. அந்த மருத்துவமனை கழிவுகள் பூராவும் அங்கே தான் கொட்டுறாங்க. அந்த கழிவுகளும் இங்கே தான் இருக்குது. நிறைய பூச்சிகள் அதனால் இங்கே இது இருக்குது. இந்த தண்ணி வந்து எப்போதுமே சுத்தமாக இருந்ததில்லை. இந்த தண்ணி யாரும் குடிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துகிறதே இல்லை. இவ்வளோ பெரிய ஏரியாவில் இவ்வளோ மக்கள் வாழ்கிறது, மேலே மேலே மக்கள் வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இங்கே குடிநீருக்கான வழி இல்லை. சுத்திகரித்து இதை பாட்டிலில் அடைக்கிறதுக்கான தொழிற்சாலைகள்லாம் இங்கே வந்துருச்சு. திரும்ப இங்கேயே நிறைய வாட்டர் பிளான்ட் உருவாக்கிட்டாங்க. குடிக்கிறதுக்கான வசதி மட்டும் அடிப்படையாக குடிக்கிறதுக்கு வழியே இல்லை. இங்கே அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப நீர்நிலை தொட்டிகளை அமைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அங்கே இந்த ஏரி குளங்களுக்கு வர மழைநீர் வடிகால்களையும் அதுக்கான சின்ன சின்ன கால்வாய்கள் எல்லாமே வந்து அதில் தான் ரோடுலாம் போகுது. போகிறதே அவ்வளோ சங்கடமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அங்கே போய் நின்ன ஒரு இடம் வந்து கோலடி அப்படின்ற ஒரு ஏரி பக்கத்தில். சின்ன கோலடி, பெரிய கோலடின்னு 2 ஊருக்கும் அந்த ஏரி தான் வந்து தண்ணி கொடுக்குது. குளம்னே சொல்லலாம். 2 ஆள் உயரத்துக்கு இந்த குளத்துலலாம் தண்ணி இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து தண்ணி வரத்தே இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் போகும்போது அந்த ஏரி குளங்கள் எல்லாமே வந்து நல்லா தாமரையெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் அந்த தண்ணீரை வந்து குடி தண்ணீருக்கோ எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அவ்வளோ விவசாயம் நடந்துட்டுருக்கிற அந்த பகுதியில் வந்து அந்த தண்ணி வந்து எதுக்குமே பயன்படாமல், அந்த குளமும் எதுக்குமே பயன்படாமல் அப்படியே யாரும் கேட்பாரற்று கடந்த அந்த குளத்தை பார்க்க முடிஞ்சது.
முன்ன காக்கா குருவி கூட துண்டுறதுக்கு இல்லாத சாவுதுங்க குருவி. கயனிங்களாம் அறுப்பாக இருப்பாங்க, கலகா போடுவாங்க, அதெல்லாம் பொறிக்க தூண்டோம். ஒன்றும் இல்லைம்மா. பயிற்சியில் காக்கா குருவியெல்லாம் கூட சாவுது தீனியில். இந்த குளத்துக்கு தண்ணி எங்கேருந்து வரும்? இந்த குளத்துக்கு தண்ணி எங்கேருந்து வரும்? மழை பெஞ்சாதான் தண்ணி. மழை பெஞ்சு வெள்ளம் பெஞ்சினா தான் ரொம்பிடும். இந்த குளம் ரொம்பம், அந்த குளம் ரொம்பம். வேறு விதமான தண்ணி வராது. மேல் தண்ணி மழை பெஞ்சு மேல் தண்ணி வந்தால் தான் குளம் ரொம்ப. அப்படி ரொம்ப நாளாக இது வருஷம் கணக்கில் இருக்குமாங்க காயாது. அதுவும் குறிப்பாக இந்த கோலடி ஏரி வந்து எதுக்கெல்லாம் பயன்பட்டுச்சு, ஏன் வந்து இப்படி பயன்படுத்த முடியாத அளவுக்கு போயிடுச்சு, அதை பற்றி சொல்லுங்கன்னு அந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்கும்போது அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. அதை சொல்லி இப்போ எங்களுக்கு என்ன ஆக போகுது, அது எல்லாமே வந்து பிளாட் போட்டு விற்றுட்டாங்க, அதெல்லாமே வந்து வீடு கட்டிட்டாங்க, அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலான்னு எல்லாமே வந்து தட்டி கழிச்சிட்டே போயிட்டாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கசிவுநீர் குட்டை, அதாவது அங்கே அரசு பள்ளி ஒன்று இருக்குது, அந்த பள்ளிக்கு பின்னாடி இருந்த பெரிய கசிவுநீர் குட்டையை முழுக்க மணல் போட்டு நிரப்பி, ஒரு தனியார் பள்ளி அதை வந்து பயன்படுத்துறதுக்கு முழுக்க மணல் போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க. முன்னாடி அந்த ஸ்கூலுக்கெலாம் வந்து பசங்க எல்லாமே வந்து பேகு தூக்கிட்டு தலை மேலே வச்சுட்டு அந்த கசிவுநீர் குட்டையை கடந்து தான் பள்ளிக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஏரி குளங்கள், நல்ல இயற்கையான சூழல், காற்று, இதை பார்த்துட்டு தான் நாங்கள் குடியிருக்கவே வந்தோம். ஆனால் இங்கே இப்போ பார்த்தோன்னா இந்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட சதஞ்சு போய் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து வசிக்கிறதே ஏண்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இந்த சுற்றுவட்டாரத்தில் நிறைய கம்பெனிகள் வந்து தண்ணீர் கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா நல்ல தண்ணீர் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு அடிப்படை வந்து அம்பத்தூர் ஏரி தான். ஏன்னா அதில் நீர் தேங்கி இருக்கும்போது அதனுடைய ஊற்றும் அதனுடைய இதுவும் வந்து பார்க்குறதுனால அந்த இடத்துலலாம் நீர் ஆதாரம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பல ஆட்கள் வந்து இங்கே நீர் கம்பெனிகள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் ஒரு பாட்டில் தண்ணி 5 ரூபாய்க்கு இங்கேருந்து வாங்கிட்டு போய் 35 ரூபாய்க்கு வெளியே விற்கிறாங்க. இதை சுற்றி ஏறக்குறைய நிறைய கம்பெனிகள் இருக்குது. ஆனால் இந்த பகுதியினுடைய மக்கள் ஏற்கனவே 10 அடியில் தண்ணி இருந்த மக்கள் இன்றைக்கி 60 அடி தோண்டினாலும் கூட சரியான சுவையான நீர் என்பது மாசுபட்ட நீராக மாறிடுச்சு. ஏன்னா ஏரிகளில் குடியிருப்பு அதிகமானால அந்த குடியிருப்புகள்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர்கள் இன்றைக்கி ஏரியில் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாக எல்லா இடங்கள்லையும் இப்போ நம்ம பார்த்தோங்கன்னா எல்லா இடங்கள்லையும் ஏரிகளில் இந்த மாதிரி வந்து கழிவு நீர்கள் போய் ஏரிகளெல்லாம் மாசுபடுவது போல் தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு சூழல் இருக்குது. அதனுடைய அந்த வியாதி இங்கேயும் வந்து இதாக இருக்குது. இதுக்கு அவர்கள் இவர்களை குறை சொல்வார்கள், இவர்கள் அவர்களை குறை சொல்வார்கள் தவிர இந்த நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கென்று கிட்டத்தட்ட எந்த நடவடிக்கையும் கடந்த 30-40 வருடங்களாக இந்த ஆட்சியாளர்கள் செய்யவில்லை. இயற்கை கொடுத்த அற்புதமாம் நீர்நிலைகள் பாதுகாப்போம். இயற்கை கொடுத்த அற்புதமாம் நீர்நிலைகள் பாதுகாப்போம். நீர்நிலைகள் பாதுகாப்போம். நீர்நிலைகள் பாதுகாப்போம். குடிக்கும் நீரோ விவசாயமோ தடைகளின்றி நடத்திடுவோம். குடிக்கும் நீரோ விவசாயமோ தடைகளின்றி நடத்திடுவோம். ரௌத்திரம் பழகு.